அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் டு அவர் சேனல் பொற்காலம். நம்ம இந்த பதிவில் அக்னி நட்சத்திரம் 2025 எப்போது தொடங்கி எப்போது முடிவடைகிறது, அக்னி நட்சத்திரம் என்று ஏன் அழைக்கிறோம், அக்னி நட்சத்திரம் பற்றி ஜோதிட சாஸ்திரம் என்ன சொல்கிறது, அக்னி நட்சத்திரம் பற்றி அனைவரும் அவசியம் தெரிந்து கொள்ள வேண்டியவை என்னென்ன அப்படின்றது தான் நம்ம இந்த பதிவில் பார்க்க போகிறோம். இந்த பதிவை பார்க்குறதுக்கு முன்னாடி இதுவரைக்கும் எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாதவர்கள் சப்ஸ்கிரைப் செய்யுமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். அக்னி நட்சத்திரம் இந்த ஆண்டு மே 4ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை பிற்பகல் 3:40 மணிக்கு தொடங்கி மே 28ஆம் தேதி புதன்கிழமை இரவு 10:49 மணிக்கு முடிவடைகிறது. இந்த காலகட்டத்தில் வெயில் கடுமையாக இருக்கும். அக்னி வெயில் மண்டையை பிளக்குது, கத்திரி வெயில் கண்ணை கட்டுது என்று சொல்வதை நாம் அனைவருமே கேட்டிருப்போம். அக்னி நட்சத்திரம் குறித்து ஜோதிடத்தில் என்ன சொல்கிறார்கள் என்று பார்ப்போம். ஜோதிட சாஸ்திரத்தின் அடிப்படையில் அக்னி நட்சத்திரம் ஒவ்வொரு வருடமும் சித்திரை மாதம் 21ஆம் நாள் முதல் வைகாசி மாதம் 14ஆம் நாள் வரை இருக்கும். இந்த காலகட்டத்தில் வெயிலின் தாக்கம் மிகவும் கடுமையாக இருக்கும். ஜோதிட சாஸ்திர கணிப்புப்படி பொதுவாக 21 நாட்கள் அக்னி நட்சத்திர காலகட்டமாக இருக்கும். இந்த 21 நாட்கள் 3ஆக பிரிக்கப்படுகிறது. முதல் 7 நாட்கள் வெப்பத்தின் அளவு மெதுவாக அதிகரிக்க தொடங்கும். மத்தியில் இருக்கும் 7 நாட்கள் வெப்பத்தின் தாக்கம் கடுமையாக இருக்கும். கடைசி 7 நாட்களில் மெதுவாக வெப்ப அளவு குறைந்து இயல்பு நிலைக்கு திரும்பும் என்பது ஜோதிடத்தில் உள்ளவர்கள் கூறுகிறார்கள். இதன்படியே இந்த ஆண்டு வரும் மே மாதம் 4ஆம் தேதி தொடங்குகிறது. இந்த முறை 25 நாட்கள் அக்னி வெயில் இருக்கும் என்கிறார்கள். அஸ்வினி, மகம், மூலம், உத்திரம், உத்திராடம், ரோகிணி, புனர்பூசம், ஆயில்யம், கேட்டை, ரேவதி, உத்திரட்டாதி உட்பட மொத்தம் 27 நட்சத்திரங்களில் எந்த நட்சத்திரத்திற்கும் அக்னி நட்சத்திரம் என்ற பெயர் கிடையாது. ஆனாலும் சித்திரை மாதம் பரணி 3ஆம் காலில் சூரியன் பிரவேசிக்கும் காலத்தை அக்னி நட்சத்திர காலம் என்று பஞ்சாங்கம் குறிப்பிடுகிறது. இந்த காலத்தில் சூரியனின் வெப்பம் அதிகரிக்கும். அதனால் அந்த காலகட்டத்தில் சூரியனுக்கு நட்சத்திர அந்தஸ்து கொடுக்கப்படுகிறது. சித்திரை, வைகாசி மாதங்களில் உத்தராயண புண்ணிய காலத்தில் சூரியன் தெற்கிலிருந்து வடக்கு நோக்கி செல்வதாக ஜோதிடத்தில் சொல்கிறார்கள். இதன்படி தை 1ஆம் நாள் முதல் தன் வடக்கு திசை பயணத்தை தொடங்குவார். சித்திரை 1ஆம் தேதி அவர் பூமிக்கு நெருக்கமாக இருப்பார். ஆனி மாத கடைசியில் அவர் வடகோடி எல்லையை அடைந்து விடுகிறார். இந்த காலகட்டத்தில் வெயில் கடுமையாக இருக்கும். அக்னி நட்சத்திரத்தில் செய்யக்கூடியவை திருமணம், நிச்சயதார்த்தம், சீமந்தம் போன்ற சுப காரியங்கள் செய்யலாம். மேலும் இந்த காலகட்டத்தில் அக்னி பகவானை வழிபாடு செய்து நீர்தானம், அன்னதானம், காலணிகளை தானம் கொடுப்பது போன்றவற்றை செய்வதன் மூலம் அக்னி தேவனின் ஆசீர்வாதத்தையும் பெற முடியும். அக்னி நட்சத்திரத்தில் செய்யக்கூடாதவை புது வீடு புகுதல், பால் காய்ச்சுதல், செடி கொடிகளை வெட்டுதல், தலைமுடி காணிக்கை செலுத்துதல், காது குத்துதல், கிணறு வெட்டுதல், மரம் வெட்டுதல், விதை விதைத்தல், வீடு பராமரிப்பு பணிகளில் தொடங்குதல், நெடுந்தூர பயணம், பூமி பூஜை போன்றவற்றை செய்யக்கூடாது. இந்த பதிவிலிருந்து அக்னி நட்சத்திரம் 2025 எப்பொழுது தொடங்கி எப்பொழுது முடிவடைகிறது, அக்னி நட்சத்திரம் என்று ஏன் அழைக்கிறோம், அக்னி நட்சத்திரம் பற்றி ஜோதிட சாஸ்திரம் என்ன சொல்கிறது, அக்னி நட்சத்திரம் பற்றி அனைவரும் அவசியம் தெரிந்து கொள்ள வேண்டியவைகளான எந்த செயல்களை செய்ய வேண்டும், எந்த செயல்களை செய்யக்கூடாது என்பதை பற்றி அனைவரும் தெள்ளத் தெளிவாக தெரிந்து கொண்டிருப்பீர்கள் என்று நினைக்கிறேன். இந்த பதிவு உங்களுக்கு பயனுள்ளது என்று நினைத்தால் உங்கள் உற்றார், உறவினர், நண்பர்களுக்கு மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள். வேறு ஒரு சிறப்பான பயனுள்ள பதிவோடு உங்களை சந்திக்கும் வரை விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.